புனிதவதி தனதத்தன் தர்மவதிக்கு மகளாக காரைக்காலில் பிறந்தார். அவர் மிகவும் அறிவும் அழகும் உடைய சிவபக்தை. சிறு வயதிலிருந்தே தினமும் சிவனுக்கு பூஜைகள் செய்வாள். பரமதத்தன் என்பவரை மணந்தார். தினமும் கணவனுக்கு பணிவிடைகள் தவறாது செய்வாள். பரமதத்தன் வியாபாரி ஒருவரிடமிருந்து 2 மாம்பழங்களை பெற்றார். அதை புனிதவதியிடம் தந்தார். ஒரு நாள் சிவனடியார் புனிதவதி வீட்டிற்கு வந்தார். பசி ஆற்றினார். புனிதவதி மாம்பழம் ஒன்றை சிவனடியாருக்கு தந்தார். மறுநாள் பரமதத்தன் மாங்கனியை உண்ண புனிதவதியிடம் கேட்டார். ஒரு மாம்பழத்தை உண்டுவிட்டு மற்றொரு மாம்பழத்தை கேட்டார். புனிதவதி செய்வது அறியாது நின்றார். பின்பு சிவபெருமானிடம் வேண்டி மாம்பழம் ஒன்றை பெற்றாள். பரமதத்தன் மாம்பழம் உண்டுவிட்டு, இந்த மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது, யார் தந்தார் என கேட்டார். புனிதவதி சிவபெருமானிடம் பெற்றதாக கூறினாள். அப்படியென்றால் இன்னொரு மாம்பழம் கொண்டு வா என கேட்டார். புனிதவதி பக்தியுடன் பழத்தை பெற்று தந்தாள். பரமதத்தன் உண்மை அறிந்து புனிதவதி தெய்வத்தன்மை உணர்ந்து அவரை விட்டு பிரிந்து சென்றார். புனிதவதி மனம் உடைந்து சிவபெருமானிடம் தனது உருவத்தை மாற்றி தர வேண்டி முதுமை உருவத்தை அடைந்து கைலாயத்தை தனது தலைகளால் நடந்து சென்றாள்.